கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 19 முதல் 21 ஆகிய வசனங்கள். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீர்களோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான செய்தி. உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு குடும்பம் இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் உண்டு, அதுல அடிமையா இருப்பாங்க. ஆனா இயேசுட்ட வரும்போது விடுதலை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிரும். இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் அதுதான். என் இருதயம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். இந்த உலகத்திலே தேவையில்லாத காரியத்துல போய் நான் சிக்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் என் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஒரு குடும்பத்திலே கண்ணீர், கவலை, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பாடுகள். இதுக்கு பின்னாடி நிறைய குடும்பத்திலே பல காரியங்கள் சொல்ல முடியும். அந்நிய தேவனை நாடி பின்பற்றும் போது ஒரு வேதனை, மனுஷன் பின்னாடி போகும்போது அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அதுல ஒரு பிரச்சனை வருது. ஆனால் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்தால் முதலாவது விடுதலை, ரட்சிப்பு, சமாதானம், ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார், வரங்களினால் நிரப்புகிறார், நித்திய ஜீவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்காரு, நம்ம கூடயே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கு. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இன்னைக்கு சில குடும்பத்திலே வாலிப வயசுல வேற எங்கேயாவது போய் பல மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா நிறைய உபத்திரத்துக்குள்ள போயிருந்தாங்க. வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நினை, உங்களை உருவாக்குன தேவனை நினைத்து பார்க்க வேண்டும். இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, நான் 2015 தான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட ரொம்ப பைபிள் வாசிக்கல, தேவனை தேடல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போயிடும், அவ்வளவுதான். மற்றபடி என்னோட வாழ்க்கை எல்லாமே ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா தான் இருந்துச்சு. என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனிடத்தில் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு எப்போ நான் தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில சமாதானம், இழந்து போனது எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு குடும்பம் சகைவை போல தேவன் பக்கம் மனம் திரும்பி முழுசா உள்ள வந்துடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உலகத்தையும் திரும்பி பார்ப்பாங்க,
சர்ச்சுக்கும் வந்துக்கிடுவாங்க. 2 பக்கம் கால் வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஐயா தொலைபேசி மூலியமா கூப்பிட்டாரு, ஜெபிக்கணும் அப்படின்னாரு. என்ன கருத்துக்காக ஜெபிக்கன்னு சொல்லி கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. எங்க ஊர்ல நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 60 வயசு ஆகுது. ஆனா இன்னும் என் மனைவி வரல அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், ஏன் வரல, எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் முதல்ல விக்கிரத்துக்குள்ள இருந்தேன், உலக வழிபாடுகளுக்குள்ள இருந்தேன். 11 வருஷம்னு ஓட்டி நானும் என் மனைவியும் சண்டை போட்டோம். அவங்க அம்மா போயிட்டா. நான் சர்ச்சில் போய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் எடுத்து 10 வருஷம் தாண்டிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனா இன்னும் என் மனைவி ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் உடனே கேட்டேன், 2 பேரும் சண்டை போட்டியே, சரி மன்னிப்பு கேட்டீங்களா, இல்லை நீங்க போய் கூப்பிட்டு வந்தீங்களா, இல்லை அவங்க ஏதோ பேசுனாங்களா, நீங்க அவங்கள தேடி போனீங்களா? நான் எங்கேயும் போகல, நான் எங்க ஊர்லயே தான் இருக்கேன். அவ வருவான்னு சொல்லி நான் காத்திருக்கேன் அப்படின்னா. அதான் சர்ச்சில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு தான் சொல்றாரு தவிர, ஏன் மனைவி நான் போய் பேசணும், அவ எப்படி இருக்கிறா, அவ நல்லா இருக்கிறாளா, அந்த அன்பு எங்க போச்சு? 10 வருஷம் சர்ச்சுக்கு போறாரு. உன்னை போல பிறனை நேசிக்கணும், மனைவிட்ட அன்பு கூட இறங்கி போக முடியல, விட்டு கொடுக்க முடியல. பல வருஷமா வாழ்ந்தாச்சு, சின்ன சண்டை, அவங்க அம்மா அப்பா வீட்டு போயிட்டாங்க. ஆனா 10 வருஷம் ஆச்சு, போய் கூப்பிட்டு வர மாட்டேங்காரு. அங்க இருந்து அந்த அம்மாவும் வரல. அவங்க பார்த்தா விக்கிரத்துக்குள்ள இருக்காங்க, இவரு பார்த்தா ரட்சிக்கப்பட்டேங்கிறாரு. இயேசு சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனா மனைவியை போய் கூட்டு வர மாட்டேங்கிறாரு. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் தன்னைத்தான் வெறுத்திருக்கணும், சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். அதுல பாடுகள் இருக்கும், சகிக்கணும், உபத்திரங்கள் இருக்கும். இந்த கடைசி காலத்திலே கள்ள உபதேசம் வேற, உனக்கு பாடு கிடையாது, உனக்கு ஒண்ணுமே கிடையாது. அது டயலாக் பிரசங்கம். பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கோ நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா கடைசி காலத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். அற்புத அடையாளம்லாம் பண்ணுவாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கனிகளினாலே மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கடைசி காலத்திலே நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நம்ம தான் எச்சரிப்பா இருக்கணும். என்னோட இருதயம் தேவனோடு இருந்தால் ஆசீர்வாதம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்ப நம்ம உண்மையிலே தேவன்கிட்ட எப்படி அன்பு கூறுறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே காலையில சின்ன ஜெபம் பண்ணியிருந்தோம். சில குடும்பத்துல காலையில பைபிள் எடுத்து வாசிடுவாங்க, எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும். வெளியில புறப்பட்டு போகும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் ஏதாவது உள்ள வருதா? மனுஷனோட சத்தம்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள வருதா? பல காரியங்கள் இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ள எதெல்லாம் வருதோ அது நம்மளை பலவீனப்படுத்திட்டு இருக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்பு மட்டும்தான் கூற மாட்டாங்க, சொத்து வேணும். அம்மா அப்பா கூட இப்ப சில குடும்பத்துல சொத்து வாங்கியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நவுண்டு போயிருந்தாங்க. 2020 இல்ல 21, ஆமா 2020 இருக்கும். ஒரு 78 வயசு பாட்டி மத்தியான நேரத்துல வீட்டு வாசப்படில் வந்தாங்க. 75 வயசுல 78 வயசுக்குள்ள இருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு தாங்க அப்படின்னாங்க. வெறும் சோறு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, ரசமா இருக்கா பாருங்க அப்படின்னா, இருந்துச்சு, கொடுத்தோம். முட்டை போட்டு கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. கையை கழுவிட்டு தட்டை கொடுத்தாங்க. தட்டை கொண்டு உள்ள வச்சுட்டு பாட்டியை காணும். தெரு பெரிய தெரு. அந்த பாட்டி சாப்பிடும்போது சொன்னாங்க,
எனக்கு 4 பிள்ளைகள், 3 மகள், ஒரு பையன். 4 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிட்டு. 4 பேருமே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா என்னைய அனாதையா விட்டுட்டாங்க. எனக்கு சொந்த வீடுலாம் இருந்துச்சு. என் மருமக எடுத்துக்கிட்டா. எனக்கு சாப்பாடு தரல. எனக்கு கண்ணு தெரிய மாட்டுக்கு அப்படின்னாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே படுத்து தூங்கி அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. பார்த்தா ஒரு கம்பு வச்சு தான் வந்தாங்க. 78 வயசு கிட்ட இருக்கும். 75 தாண்டிட்டு அப்படின்னாங்க. அந்த பாட்டி எங்கே போனாங்க தெரியாது. வயசான பாட்டிக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்காங்க. முதியோர் இடத்துல போய் சேர்த்துருந்தாங்க. இன்னைக்கு அன்பு கூறிய குடும்பத்தை பார்க்க முடியல. தேவனிடத்தில் அன்பு கூறின என்று ஒருவன் சொல்லியும் நீ நிறைய குடும்பத்துல நான் தேவன்ட்ட அன்பு கூறுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கற்பனையை கை கொள்றாங்களான்னு சொல்லி பார்த்தா சந்தேகமா இருக்கும். புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனை தான். முதல்ல தேவன்ட்ட அன்பு கூறணும், உன்னை போல பிறரை நேசிக்கணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும். அவ்வளவுதான். நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், அநியாயத்தை வெறுக்கணும், அக்கிரமத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதனால கால வேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? தன் சகோதரனை பகைத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதயத்துக்குள்ள பகை இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு பல வருஷமா பேசாம இருப்பாங்க. என் வாழ்க்கையில நானே பார்த்துருக்கேன். ஒரு வீட்டுல பகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சத்துரு உள்ள வருவான். சில குடும்பத்திலே மன்னிக்கிற சுபாவம் இருக்காது, வைராக்கியம் உள்ள இருக்கும், கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், சண்டை போடதான் ரெடியா இருப்பாங்க. இந்த கடைசி காலத்திலே எங்கெல்லாம் பகை இருக்கோ அங்கெல்லாம் சகல துர்ச்செயல்கள் தான் இருக்கும். அன்போ சகலத்தை மூடும். நீ நிறைய குடும்பத்துல அன்பு கூற மாட்டேங்காங்க. அன்பு கூறாம இருக்கும்போதுதான் பகெல்லாம் எந்திரிக்கும். யாரெல்லாம் காலவில் இணைந்திருக்கிறீங்களோ சில காரியங்கள் நம்ம யோசித்து பார்க்கணும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்கா? வீட்டுக்குள்ள அன்பு இருக்கா? பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட அன்பா இருக்கிறீங்களா? அம்மா அப்பா பிள்ளைகள்ட்ட அன்பா இருக்கிறீங்களா? தன் சகோதரனை பகைத்தால் இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனா வெளிப்பட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இன்று நம்ம வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவோடு நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம்? அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? எல்லாரும் மனம் திரும்பணுமா? எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? அது பிதாவின் சித்தம். ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடணும். அப்ப அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தன் சகோதரனை பகைத்தால், இன்னைக்கு ஏன் சில குடும்பத்துல கத்தருக்கா ஊழியம் செய்ய முடியல? இதயத்துக்குள்ள பகை, எரிச்சல், கோபம், இது உள்ள இருக்கிறவரை எல்லாம் தடையாதான் இருக்கும். நிறைய குடும்பத்துக்குள்ள பகை, அதனால அவர்களுடைய பிரச்சனைகள் அதிகம். அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவங்க இன்னும் உண்மையா வாழலையா? தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நம்ம எப்படி வாழணும் எல்லாம் எழுதி கொடுத்தார். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்ம தேவன்ட்ட அன்பு கூறணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது
விசுவாசத்தினால நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம். கிரியையில இருக்கா? கிரியையில இருக்கா? நிறைய குடும்பத்திலே விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா செயல் பார்த்தா இருக்காது, செயல்ல இருக்காது. இந்த கடைசி காலத்திலே விசுவாசத்தை நம்ம எந்த அளவுக்கு பேசுறோமோ, நம்ம வாழ்க்கையில கிரியை முக்கியம், கிரியை முக்கியம், செயல்கள் முக்கியம், செயல்கள் முக்கியம். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா உன்னை போல பிறனை நேசி. அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கை கொள்ளும் போதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர்கிட்ட அன்பு கூர்ந்தாச்சுனாலே நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு, தேவனிடத்தில் அன்பு கூறியன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். அவரால் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவன் அன்பு கூறணும். நமக்காக ஜீவனை தந்தார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறணும். உன்னை போல பிறனை நேசி, மற்ற ஜனங்களை நேசிக்கணும். அவ்வளவுதான். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தில் முடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்றுங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள ஆவியை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்க, சதையான இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்து விடுற அக்னி பட்டு விடிட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம், கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேச குமாரனுடைய ஆவியால் நிரப்பி ஆசுறீங்க. சகல குடும்பத்தை கர்த்தர் ஆசுறீங்க. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் நிரப்பி ஆசுறீங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் காலவேளையிலே பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு 100 மடங்கு ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில், இன்பேட்டில், டெலிவரிக்கு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் அதை சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜீவனை தீர்காயுசை கட்டிடுங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. ஸ்கூலில், காலேஜில், எல்லா இடத்துலையும் பிள்ளைகள் நல்லா படித்து எழுதணும். தேவ ஞானத்தில், தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தின் ஏஜ் பேர் கர்த்தர் மனமறியா சொல்லுங்க. திருமண தேவைக்கு ஏஜ் பேர் கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. இன்னைக்கு உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கடனில் கஷ்டப்படாங்க, உபத்திரத்தை மாட்டித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா தடைகளும் நீக்கி ஆசுறீங்க. சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தா போதும்பா. என்னுடைய மன விருப்பம் அப்பா என்னென்ன சொல்லி உமக்கு தெரியும்பா. எங்க இதயத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உமக்கு தெரியும்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை உங்க பிள்ளைகளே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்க உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. உங்க கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் புறப்படுதுங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.